ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமுவேல் ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்க போகிறோம். இது வந்து மேரேஜ் லைஃப், லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். உங்களோட உறவின் நம்பகத்தன்மை எப்படி இருக்குது, ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் சரியில்லை, திரும்ப இது வந்து ரீயூனியன் ஆகுமா, அப்படி ரீயூனியன் ஆனாலும் அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதளவில் ஒரு சப்போர்ட் மற்றும் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்சிங் கிடைக்குமா, உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் ஆர் ஃபிசிக்கல் சப்போர்ட், ஓகேவா, ஃபைனான்ஷியல் சப்போர்ட், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நபரால் கிடைக்குமா, இந்த உறவு லாங் டைமாக நீடிச்சு இருக்குமா, இல்லைனா இது வந்து உங்களுக்கு ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்களா, இது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், இது அந்த மாதிரி கர்மா ரிலேட்டடாக இருந்ததுன்னா ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். சரியா? இது லவ் லைஃப் அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். ஓகே, நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பொருந்தும், நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கலெக்டிவில் தரேன். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ், இந்த ஏஞ்சல் கார்டு வழியாக பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஆரக்கல் கார்ட்லேயும் வந்து ஃபைனலாக பார்த்து தரேன். ஓகேவா? இது வந்து கலெக்டிவில் வருது. உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சரியா? வாங்க, இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட இந்த லவ் பாண்டிங் பற்றி, உங்கள் நபரை பற்றியும், உங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள்கிட்ட ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னாலும் உங்களோட அந்த இது வந்து பிளாக்கேஜஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான விஷயங்கள் இருந்தாலும் பார்க்கலாம். சரியா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களோட ரிக்வெஸ்ட் என்னவோ கமெண்ட்டில், உங்களோட ப்ரேயரை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஓகேவா? யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்பிக்கையோட டிவைனை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சின்ன லைக் கொடுங்க. கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட இந்த உறவின் நம்பகத்தன்மை பற்றி என்ன சொல்ல போகிறார்? இந்த உறவு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்பலாமா? இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருமா? ஃபைனான்ஷியல் சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் எல்லாமே இருக்கா? இந்த பாண்டிங் வந்து ரீயூனியன் ஆகுமா? இது மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. இன்றைக்கி இந்த நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் அப்புறம் இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் எனக்கு வந்து யோசனை, எப்படி கொடுக்கலாம் இந்த டாபிக் அப்படின்ட்டு. அப்புறம் கார்டு எடுத்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும். சரி, என்ன எப்படி கொடுத்தா இவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ டாபிக் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, ஏஞ்சல்ஸ் எனக்கு இன்ட்யூஷனில் எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள். நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவர் எனக்கு இன்ட்யூஷனில் வந்த விஷயத்த அப்படியே நான் வந்து ப்ரிடிக்ஷனில் சொன்னேன் உங்களுக்கு. அது அப்படியே வந்து உங்களுக்கு அந்த டைட்டிலை நான் வந்து வச்சுட்டேன். ஓகேவா? டாபிக், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி அவரும் கொடுப்பார். செல்லங்களே, இப்போ நீங்கள் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில பேர் வந்து நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலர் நியூ ஸ்டார்ட் ட்ரை பண்ணுறீங்க. ஓகேவா? அப்படி தான் வருது. நீங்கள் அந்த லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், நல்ல லைஃப் கிடைக்குமா அப்படின்னு தான் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆமாம் தானே? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க செல்லங்களே. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், ரொம்ப எமோஷ்னல் இது ஃபீல் அதிகமாக இருக்கும். கடகராசியாக இருப்பீங்க. கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசி அல்லது லக்னம் உங்ககிட்ட அதிகமாக தெரியுது. சில பேர் அந்த ராசி அல்லது லக்னமாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெசினேட் ஆகுது, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் அதிகமாக ரெசினேட் ஆகுதுன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த கடக ராசி நேயர்களுக்கு, கடகம், விருச்சிகம், மீனம், இவங்களுக்கு இந்த லக்னமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ராசியாக இருக்கலாம்.
உங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக ஸ்ட்ரக் ஆகுது. நீங்கள் இப்போ இந்த நியூ லைஃப்க்காக இப்போ நான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, உங்களோட இந்த ரீயூனியன் இருக்கா, உங்களுக்கு ரீயூனியன் ஆச்சுன்னா அது வந்து லாங் பாண்டிங் தருமா, இதெல்லாம் தான் நம்மளோட டைட்டில். அந்த இதில் ஆங்கிளில் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்தோம். இப்போ அவர் கொடுக்குற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த லவ் பாண்டிங் வேணாம்னு சொல்லி, இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அது திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா லவ் லைஃப்பில் இருந்தாலும், இது வேண்டாம்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ரப்போசலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறவங்களோட நீங்கள் ப்ரப்போசல் பண்ணலாம்னு ஐடியா இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரீடிங் மாதிரி தான் எனக்கு வருது. நீங்கள் சில பேர் வந்து இதை பார்த்துட்ருக்கிறவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, கலைத்துறையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க அதிகமாக தெரியுது. உங்களோட டாப்பிக்கில் இருக்கிறவங்களே ஒருத்தரை நீங்கள் வந்து லைக் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ப்ரப்போசல் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். உங்களுக்குள்ளே கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி கம்மியாக இருக்குது. ஃபியர் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இன்சைட். அதாவது வெளியில் நல்லா தைரியமாக பேசுவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியரோடு தான் இருக்கீங்க. அந்த ஃபியரெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. சில பேர் வந்து ரொம்ப இயற்கையோடு இன்வால்வ் ஆகிறது, இயற்கையை நேசித்து அவங்கக்கிட்ட பேசுகிறது, உங்களோட பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட பேசுகிறது. அப்புறம் ஒரு சிலர் வந்து காலபைரவர் வழிபாடு, இல்லைன்னா கருப்பசாமி, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடோட கனெக்டிவாக இருக்கிறது, அவங்கக்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த லைஃப் எனக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் தானே? நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் பதிவிடணும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக டீப்பாக நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். நானும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம். ஒரு வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நான் வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன். ஸோ நானும் கொஞ்சம் இதில் இன்வால்மெண்ட்டோடு நான் இன்ட்ரெஸ்ட்டாக நானும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னையும் என்கரேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிடுங்க, சரியா? நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த நியூ லைஃப்க்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு சில பேருக்கு 1 or 2 ப்ரப்போசல் கூட இருக்கலாம், இல்லை இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்கும். யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணி அன்பேலன்சிங்கில் கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு வந்து எமோஷ்னல் லாக்கும் இருக்குது, அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கும் நிறையா, இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த மாதிரி உங்களோட அந்த எனர்ஜியை கொண்டு போய் 4 பக்கமும் அப்படியே திணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள் கூட இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணது அந்த பழைய லைஃப் வந்து ஒரு கர்மா ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் செல்லங்களே. எஸ், கண்டிப்பாக. அதனால் இப்போ இந்த நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அன்எக்ஸ்பெக்ட் சடனாக நடக்கும். ரொம்ப வெரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். ஓகேவா? இது எப்படி நடக்கும்னா, நீங்கள் மேபி அந்த நபரை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவலில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகும்போது, ஏதோ ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது, ஏதாவது ஒரு ட்ராவலிங் டைமில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அப்படி தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபீல்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க இல்லையா, உங்கள் கலைத்துறை சம்மந்தமான ஒரு விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகும்போதோ அது வந்து வெளிப்படலாம், சரியா?
அந்த சேஞ்சஸ் நிகழறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு சில ஆசிலேஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னாலே அதை கரெக்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களோட திறமையினால் இந்த நியூ லைஃப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னு சில பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களால் முடியும். கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில். இப்போ நெக்ஸ்ட் லைஃப்பில் கூட கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஆனாலும் அந்த இதை வந்து நான் சேலஞ்சிங்காக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டாக வர வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நியூ லைஃப்குள்ளே போங்க. சரியா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் இதிலேருந்து வெளியே வர முடியாமல் தனிமையை ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப நெகட்டிவான தாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இது ஒரு சிலருக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதுவுமே சரியாகலை, நீங்களாக அதை மாற்றணும்னு நினைக்காத வரை அந்த விஷயங்கள் மாறாது. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டம் கொடுத்தாங்கல்ல, அந்த பர்சனுக்கு மன்னிப்பு கொடுங்க. ஃபர்கிவ்னஸ் பண்ணணும். உங்ககிட்ட சில தவறுகள் உங்ககிட்டையும் இருக்கலாம், உங்களையும் நீங்கள் மன்னிக்கணும். ஓகேவா? எல்லாமே பாருங்க, இந்த கர்மா ரிலேட்டடான விஷயங்கள், ஏதோ உங்களோட ஆழ்மன பதிவுகள், ஏதோ சம்திங் அங்கே நடந்திருக்கு. கண்டிப்பாக கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் போயிருக்கு. அந்த உறவு கொடுத்த வலி வேதனை அதிகமாக இருக்குது. ஃபர்கிவ்னஸ் இல்லை, மன்னிப்பு இல்லை அங்கே இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு சமாதானமாக போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் மனநிலையும் அங்கே இல்லை, ரெண்டு பேர்கிட்டையுமே இல்லை. நீங்கள் அந்த பாஸ்டில் நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும், அதை ஏற்றுக்கணும். அந்த நடந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது எதுனா நெகட்டிவான விஷயங்களை தான் நோக்கி நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு டிவைன் கொடுக்குற அட்வைஸ், சைன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது இல்லை. சரியா? ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ ஒரு புதிய தொடக்கம் இருக்குது, ஒரு லேர்னிங். ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்தது, அதுலேருந்து ஒரு விஷயம் ஏதோ நம்ம கற்றுக்கணுன்னு தான் நினைக்கணுமே தவிர, அந்த விஷயத்த ஏன் இப்படி நடந்தது, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க. ஒரு வாழ்வியல் புரிதல் என்னென்னா, ஒரு சில மக்கள்கிட்டேருந்து இங்கே நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே தான் கலந்துருக்காங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் வராங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த நபர் உங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துருக்குறாரு, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் அந்த மனசு ஏற்றுக்கும். என்ன எப்படி அவங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த மனம் அங்கே ஏற்றுக்கல, அது ரெக்கார்ட் ஆகிடும். அது ஆழ்மன ரெக்கார்டு. புரியுதா? அந்த ரெக்கார்டை என்ன பண்ணுறீங்கன்னா அதையே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் இன்னொரு லைஃப் உங்களுக்கு அமைஞ்சாலும் கூட அதே விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. ஒரு சிலர் சிலங்களுக்கு, ஒரு சிலர் பேலன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சிலருக்கு அந்த பேலன்சிங் இல்லை. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னம். ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணு, உன்னோட மனசில் காம்ப்ரமைஸ் இல்லை. கண்டிப்பாக நான் பாசிட்டிவ் சைன் கேட்குறேன். நான் அவங்கள மறந்துட்டு நீ உன்னோட இந்த டைம் ஒரு நியூ டைரக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய டைம் டியூரேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த டைம் நீ கரெக்டாக உன்னோட பாதையை நீ மாற்றிக்கணும். உன்னோட லைஃபோட பர்பஸ் என்ன, அதோட கிளாரிட்டி உனக்கு தெரியணும். இப்போ உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இவங்கள விட்டால் நம்ம இந்த உலகமே அப்படி இருண்டுடுது அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் கிட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு இது பண்ணக்கூடிய, உங்களோட கடமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க. அதை விட்டுட்டு அந்த ஒரு நபர் பின்னாடியே உங்கள் ஹோல் லைஃப்பையும் கொண்டு போய் அப்படியே டம்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க ஒரு கர்மா லெசன் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. சரி, அடுத்தது ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம்.
நியூ லைஃப் கேட்குற செல்லங்கள் கொஞ்சம் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இந்த நபரை வந்து ஒரு ட்ராவல் டைமில் தான் மீட் பண்ண போகிறீங்க. அப்போ தான் அந்த நபர் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம், ப்ரப்போசல் நடக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம் ஒரு சிலர். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் தெரியுது, இன்ட்யூஷன் அப்படி தான் வருது. அந்த நபரால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். தேங்க் பண்ணுங்கள் யூனிவர்ஸ்க்கு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன். அவங்க நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருப்பாங்க, பேஷனேட்டாக இருப்பாங்க, சினி ஃபீல்டில் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தால் உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை சொல்கிறேன். அவங்களோட நீங்கள் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கிடைக்கும். உங்களோட அதாவது ஃபேமிலி க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கு. வாழையடி வாழையாக இந்த வம்சம் தழைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க உண்மையிலே ஒரு மகாலட்சுமி, வரலட்சுமி, உங்களுக்கு வரம். அவங்க வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் வாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அப்ராட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் கண்ட்ரியில் இவங்களை மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ட்ராவலிங், அதான் அடிக்கடி இந்த ட்ராவலிங் பற்றி தான் வருது. நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு பயணம் போகிறீங்க, ஒரு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, சம்திங் கடல் தாண்டி அந்த நீர்நிலைகள் தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி நீங்கள் வெளியூர் போகிற அந்த மூமெண்ட்டில் இந்த விஷயம் நடக்கலாம். ஃபார்வர்டாக போங்க. அவங்க உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி வருவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. இப்போ இருக்கிற இந்த இதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி ஃபார்வர்டாக போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி நீங்கள் ஃபார்வர்டாக போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே அந்த நபரை நீங்கள் மீட் பண்ணலாம். ஸ்ட்ராங்கான மெசேஜ் அதிகமாக வருது. ஓகே, ஓகே செல்லங்களே, இந்த கலெக்டிவில் நல்ல ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஏஞ்சல். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் நடந்தது, யாருக்கெல்லாம் வந்து நடக்காமல் போச்சு, எல்லாத்தையும் எனக்கு கமெண்டில் சொல்லணும். நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, ரீசன் என்ன, எதனால் அந்த உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸை எப்படி கிளியர் பண்ணிக்கணும்னு அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஆரக்கிள் டெக்கில் பார்க்கலாம், இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. சாம்வேல் ஏஞ்சல், இன்னும் ஏதாவது மெசேஜ் இருக்கா இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி? அவங்களுக்கும் ஏதாவது அட்வைஸ், கைடன்ஸ் இருக்காப்பா? இந்த செல்லங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு கைடன்ஸ் இருக்கா? கைடன்ஸ் கொடுக்கலாமா? ஏதாவது பிளஸ்ஸிங்ஸ் இருக்கா? இவங்க லைஃப்பை ஸ்மூத்தாக சந்தோஷமாக கொண்டு போகிற மாதிரி ஒரு நபர் அவங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குது? எஸ், வெரி சூன். நீங்கள் எப்படி ஒரு நல்ல நபர் உங்கள் லைஃப்பில் வேணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு நபரை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. எஸ், இங்கே வந்து ஏஞ்சல் மெசேஜில் கொடுத்த அதே இன்ஃபர்மேஷனை அவர் கொடுக்குறார், கன்ஃபார்ம் பண்ணுறார். நீங்கள் எப்படியெல்லாம் கிளாரிட்டி வேணும்னு நினச்சி, எனக்கு இப்படி என்னை பார்த்துக்கணும், இப்படி அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படியெல்லாம் எப்படி நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. ஓகேவா? ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க செல்லங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்லங்களே. ஒரு சில பேர் உங்களோட நபரோட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. உங்கள் நபர்கிட்ட கொஞ்சம் மூமெண்ட்டு, உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாரு, ஆனால் உங்ககிட்ட சரியாக பேச மாட்டாங்க. அது மெயிலாக இருக்கலாம், ஃபீமேல், நீங்கள் பார்க்குறது ஜெண்டர் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களோட ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு வந்து ஒரு அபிப்பிராயம், ஒரு அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது.
உண்மையிலே நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்கில் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நேராக பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்க மாட்டீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சில செல்லங்கள் நியூ லைஃப் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? சில பேர் வந்து ரீயூனியன், மோஸ்ட் ஆஃப் ரீயூனியன் மாதிரி எனக்கு தெரியல. இது நியூ லைஃப் தான். நியூ லைஃப்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப லாங் டைமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. உங்களோட இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ஒர்த்தானது தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரேயரில் இருங்க, தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க. உங்களோட இந்த ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். உங்களோட வாழ்க்கையை அழகானதா அன்பானதா மாற்றிடும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. நம்பிக்கையை எப்படி மேடம் வளர்த்துக்கிறது? உங்களுக்கு அந்த ஹார்ட் சக்ரா ஹீலிங் அதிகமாக தேவைங்க. அதுதான் எனக்கு தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த லவ் லைஃப், லவ் பாண்டிங் பற்றி வரும்போது ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் வந்து தோடை சக்ரா, சோலார் ப்ளக்ஸ், இது மூணுமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் வலிகள், வேதனைகள், அந்த நபர் உங்களுக்கு கொடுத்த அழுத்தங்கள், நீங்களும் சில நேரத்தில் புரியாமல் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்டு உங்களுக்கு அந்த சோலார் ப்ளஸ் சக்ராவை எஃபெக்ட் பண்ணும். அப்படி எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த பயம் எல்லாம் வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு உங்களுக்கு தேர்டை சக்ரா எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கு அந்த சக்ரா பிளாக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தடைப்படும். அதனால தான் அந்த சக்ராஸில் வந்து அதெல்லாம் சக்தி நிலைகள் சொல்கிறோம். சக்தி நிலைகளை, ஒரு சக்தி நிலையை ஆக்டிவேட் ஆகணும்னா ஆஸ் அ சித்தராக மாறணும். நீங்கள் ஒரு ஞானியாக மாறி அந்த நிலைகளை ஆக்டிவேட் பண்ணால் தான் அதை எப்படி பாதுகாத்துக்கணுன்ற அந்த விஷயமும் டிவைன் மூலமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் போயிட்டு யாரோ இந்த யூடியூப்பில் இதை போட்டாங்க அதை போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சக்தி நிலைகளை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதை எப்படி பாதுகாக்கணும், அந்த எனர்ஜியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் தெரியாமல் செஞ்சுட்டு ஃபியூவல் போட்டு காரை ஆன் பண்ணி விட்டுற கதையாக தான். டிரைவிங் தெரியாது, ஆனால் ஃபியூவல் போட்டு ஆன் பண்ணியாச்சு, ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வண்டி மூவ் ஆச்சுன்னா வண்டிக்கு சேதாரம், உங்களுக்கும் சேதாரம். அது மாதிரி தான். உங்களோட பர்ஃபெக்ட் டைமிங்க்காக வெயிட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள். உங்களோட அந்த டிவைன் டைமிங்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில மக்கள் வந்து உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்க அன்பு, பாசம், நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் சிடுச்சிடுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து நீங்கள் அந்த சிடுசிடுப்பு தன்மையெல்லாம் விட்டுடுங்க, அன்பானவங்களாக மாறுங்க. அதுதான் நீங்கள் வந்து மற்றவங்க உங்ககிட்ட அந்த ஃபீலை உணர்வாங்க. நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். எஸ், எவ்வளோ ஒரு ட்ரூவான விஷயம். இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள், நீங்கள் ரொம்ப வசதி வாய்ப்புகள், ரொம்ப ஒரு பெரிய போஸ்டிங் அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குறை, உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட இருக்காங்களா? அதுதான் இல்லை. சில பேருக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ், அவங்களோட அந்த இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணலாம். நீங்களும் வந்து அதை வந்து உள்வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அது தெரியாது. அது சின்ன வயசில் தானே நடந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஆமாம் எல்லாம் நடந்தது, அது வந்து ரெக்கார்டு. இப்போ ஏன் என் லைஃப்பில் இது மாதிரி நடக்குது அப்படின்னா,
அந்த ஆழ்மன ரெக்கார்டு வேலை செய்யும். நீங்கள் போட்ட விதை உங்கள் மனசும் மண்ணும் ஒன்றுன்னு நான் சொல்லியிருக்கேன். மண்ணுக்குள்ளே எந்த விதை போட்டாலும் வரும். இது கஞ்சா செடி நான் வளர்த்து தர மாட்டேன், இது மாம்பழ செடி இது மட்டும்தான் நான் வளர்த்து தருவேன் அப்படின்லாம் மண்ணுக்கு தெரியாது செல்லங்களே. ஆனால் மண் பிரபஞ்ச ஆற்றல் தான். புரியுதா? அதை விதைக்கிற ஆள் கரெக்டாக இருக்கணும். நம்ம என்ன விதைக்கிறோம்? நம்ம நல்ல மாம்பழம் வேணும்னு சொல்லிட்டு கஞ்சா செடியை போட்டு விதைச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கே கஞ்சா செடி அந்த செடி தான் வரும். மாம்பழத்துக்காக வெயிட் பண்ண என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு இதை தான் பண்ணின்னு இருக்கீங்க. ஸோ உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அதுதான் மற்றவங்களை உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணவும். அது எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் அடிவாங்கலை, உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு எல்லா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, இல்லை ஜாபு, இல்லை படிப்பு, எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை தான். அப்படி தான் இந்த ஒரு சில மக்கள் இருக்கீங்க. அதனால தான் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, ரிசீவ் ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எல்லா விதமான ஒரு பாயிண்ட்லேயும் உங்களுக்கு அதுக்கான அந்த அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதான் நான் சொல்லுவேன், ஒரு கல்லில் 10 மாங்கான்னு சொல்வேன். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் என்கிட்ட வந்து தீட்சை வாங்கி ஒரு கிளாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு இப்போ இருக்கிற பிரச்சனைக்காக மட்டும் வருவீங்க. ஆனால் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். ஒரே கல், ஒரே அம்பு. ஓகேவா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. அது மாதிரி அது சில பேரோட பாஸ்ட் லைஃப் தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இந்த லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு காரணம். நீங்கள் உங்களோட ஃபாதர் மதரை மன்னிங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த வழிகள் கொடுத்த அந்த உறவையும் மன்னிங்க. நீங்கள் ஒரு சோல்மேட் கனெக்ஷனுக்காக காத்துட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்த சொல்கிறாரு. உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை, இந்த மாதிரி நபரை மன்னிச்சிட்டு வாங்க. யுவர் ப்ரேயர், அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷன் ஹெல்ப் பிரிங் டு யூ கெதர். எஸ், உங்களோட இந்த விஷயங்கள், நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களோட சோல்மேட்டை உங்கள் கூட சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு நம்புங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ட்ரூ லவ். எஸ் எஸ் எஸ், திஸ் இஸ் எ ரொமான்டிக் லைஃப் டைம். ஓ கைஸ், நான் இந்த கார்டெல்லாம் நான் தான் சொல்கிறேனே, இந்த கார்டெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சஃபில் பண்ணுறேன் இந்த டெக்கு. அப்போது நான் செக் பண்ணேன், சரி இதில் என்னென்ன கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எனக்கு இந்த கார்டு வரல. ஏதோ மேஜிக் இருக்குது இந்த ஆரக்கிள் டெக்கு. நம்ம இந்த ஆகாஷிக் ரெக்கார்டோடு இது கண்டிப்பாக மிங்கிள் ஆகுது. ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்க தான் இதை நான் இனிமேல் டாபிக் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன், கொடுக்கணும். ஏன்னா இந்த ட்ரூ லவ் கார்டு, the one, this could be the one. ஒரு சிலர் உங்களோட அந்த இந்த பர்சனை வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரை, உங்களோட அந்த ரொமான்டிக் பார்ட்னரை ஆல்ரெடி நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கார்டெல்லாம் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறது. ட்ரூ லவ், ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்னல, நீங்கள் உங்களோட சோல்மேட்டை வந்து நீங்கள் வந்து சோல்மேட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் பண்ணது உங்களுக்கு அந்த மாதிரி உறவை கண்டிப்பாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் பிரிங் யூ டுகெதர். ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்பிக்கை தான் இல்லாமல் இருக்கீங்க. தி சிச்சுவேஷன் இஸ் காலிங் யூ டு ஹேவ் ஃபெய்த். பிலீவ் பண்ணுங்கள், நம்பிக்கையாக இருங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ட்ரூ லவ் இஸ் கம்மிங். திஸ் இஸ் அ ரொமான்டிக் ஆஃப் லைஃப் டைம். எஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு சடனாக நடக்கும். உங்களை பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, ஒரு சிலர் மீட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? திஸ் குட் பி த ஒன். யூ ஹவ் ஆல்ரெடி மேட் த ரொமான்டிக் பார்ட்னர் யூ சீக். சூப்பர். உங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க கைஸ். அவங்க எல்லா லெவல்லையும் உங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களோட படிப்பு, உங்களோட கல்ச்சர், எல்லா விதத்திலும் இது டிவைனால் அலைன் பண்ணி ஏஞ்சல்ஸால் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு உறவு. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இந்த ட்ரூ லவ் கிடைக்கிறது கூட உங்களுக்கு இந்த டிவைன் கொடுத்த இதுதான். ஓகே,
எவ்வளோ அற்புதமான சோல்மேட் கனெக்ஷன் கிடைக்குதா உங்களுக்கு? ஏதாவது இந்த மாதிரி பாஸ்ட் லைஃபோட ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. நல்ல லைஃப் பார்ட்னரை மிஸ் பண்ணிடாதீங்க. டிவைன் இதை அலைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கார்டெல்லாம், இந்த 2 கார்டுமே இன்றைக்கி என்ன புதுசாக கார்டு வரப்போகுதுன்னு நான் நினச்சேன். இது உண்மையிலே ஆகாஷிக் ரெக்கார்டு. அது ஒவ்வொரு வாட்டியும் ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது அந்த புக்கை ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த டைமுக்கு நம்ம என்ன ஏஞ்சல் கிட்ட நம்ம ப்ரே பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோமோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் திறக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு அதை மூடி வச்சுட்டதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் வேறு ஒரு இது எடுக்கும் பொழுது அந்த திரும்ப அதே புக் வராது, வேறு இது தான் வரும் உள்ள. அது மாதிரி இப்போது இந்த சிச்சுவேஷன், இந்த இதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் வருது அப்படின்னா இது உண்மையிலே மேஜிக் நடக்குது. இந்த கார்ட்ஸ் மூலமாக மேஜிக் காமிக்கிறாங்க என்னோடய ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். ப்ரொடெக்ட் மீ. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். மைக்கேல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், 369 ஏஞ்சல், எல்லாருக்கும் நன்றி. சூப்பராக வந்திருக்கு. புது கார்ட், ரெக்கார்ட், சூப்பர். கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட நபர்கிட்ட உங்களோட அன்பை வெளிப்படுத்த ஒரு சிலருக்கு கைடன்ஸ் வருது. நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட மாட்டேறீங்க, ஆக்ஷன் எடுக்கணும். உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியல சில பேருக்கு, ஓகேவா? உங்கள் நபர்கிட்ட கொஞ்சம் அதெல்லாம் மறைக்கிறீங்க. அதை வந்து எப்படி வந்து அவங்களோட ஒரு கரெக்டாக அதை கம்யூனிகேட் பண்ணுமோ அப்படி பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க. உங்களை நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவான பர்சனாக ரொம்ப அலைண்டாக இருப்பீங்க. ஸோ உங்களோட இந்த அட்ராக்ஷன், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களே அட்ராக்ட் பண்ணும். இது ஒரு சிலருக்கு. ஓகே ஜெல்லங்களே, சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலர் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை பாருங்கள். உங்களை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ, எப்படி நீங்கள் உங்களை வந்து பார்க்குறீங்களோ அது மாதிரி இது கடைசியாக ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். அப்படி தான் உங்கள் நபர் உங்களை ட்ரீட் பண்ணுவார், ஓகேவா? நீங்கள் ரொம்ப இறங்கி போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒரு எப்படின்னா ஒரு வேலையாள், ஒரு சர்வெண்ட், அவங்களோட டியூட்டி இது அந்த லெவலில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன, உங்கள் பவர் என்ன, நீங்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம், அதாவது உங்களோட அந்த ஒர்த்து என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். புரியுதா? புரியாதவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் போல்டாக காமிங்க, அதுதான் நல்லது. அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு இடைவெளியாக இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். எஸ், சூப்பராக வந்திருக்குப்பா கைடன்ஸ்லாம். வாட் அ பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். வா ஆகாஷிக் ரெக்கார்டில் ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட்டான கார்டு வருது. பிள்ளைங்களா எப்படி மேஜிக் பண்ணுறாங்க பற்றியா? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேரோட் கார்ட் ரீடிங் கற்றுக்கணும், மற்ற கிளாஸஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸஸ், உங்களோட தலைவிதியை மாற்றணும், உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. உங்களுக்கோட லைஃப் பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சக்தி நிலைகள், அதாவது உங்களுடைய 7 சக்கராவில் எந்த சக்கராலாம் பிளாக்கில் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே 7 சக்கரா, அதாவது 7 சக்கரங்களும் நல்லா ஆக்டிவில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த எனர்ஜிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு 21 டேஸ்க்கு அப்புறமா பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு, ஓகேவா? நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கும் போதே
அந்த விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சித்தி பண்ணுறதுக்கு தான் 21 நாள் அந்த ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஓகேவா? அந்த சித்தி பண்ணிக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போதே அவங்களுக்கு அந்த எனர்ஜி அவங்க உள்வாங்கி அவங்களோட அந்த வைப்ரேஷன் வேறு மாறுது. அவங்க லோயர் எனர்ஜிலேருந்து ஒரு ஹையர் எனர்ஜி, ஒரு டிவைன் பவர் எனர்ஜியில் உள்ளே போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த உடல் மனம் மாற்றம் எப்படி ஏற்படுது? ஆன்மாவுக்குள்ளேயே மாற்றம் ஏற்படும். ஆன்மா தான் உங்கள் கர்மா. அதுக்காக தான் பிறவி எடுத்து இந்த சட்டைன்ற இந்த உடலை போத்திக்கிட்டு இந்த ரோலை பண்ணிகிட்ருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இதை எப்படி நீங்கள் வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டு இந்த மாயை, இந்த கர்ம வினையிலிருந்தும், இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, மற்ற அதர் திங்ஸ், உங்களோட ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ், உங்களை சுற்றி இருக்க மக்கள்கிட்ட உறவுகள்கிட்ட இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ், இது எல்லாமே எப்படி நீங்கள் சுமூகமாக கொண்டு போகிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் அத்தனை விஷயங்கள் வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம், அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எதிரிகளோட அந்த மறைமுக எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து உங்களை பலகீனமாக்க விடாமல் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி சரக்கலைன்னு சொல்லிட்டு, அது வந்து நாடி சுற்றி சொல்லுவோம் இல்லையா, அது அந்த பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு, அது நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி, சரக்கலை நான் சொல்லித்தரேன். ஒரு இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதோட பல விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் வரும். நெகட்டிவான மனிதர்கள்ட்டிருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஏதாவது நீங்கள் நம்மக்கிட்டே இருக்க இத்தனை கிளாஸில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்புறம் அந்த மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, ரேக்கி மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, ஆரா ஸ்கேனிங் கிளாஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களையும் ஹீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு யாருக்காவது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஹீலிங் கொடுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தரை வந்து ஹீல் பண்ணணும், ஆனால் அவங்களோட நெகட்டிவிட்டிஸ் உங்களை எந்த பாதிப்பும் கொடுக்காம சேஃபாக நீங்கள் இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரா ஸ்கேனிங் கிளாஸு அது பெட்டர். அது ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளவோ நீங்கள் வந்து சொல்லித்தரது வந்து அவ்வளோ பெரிய அற்புதமான ஆற்றல். இது டிவைன் பவரை வச்சு நீங்கள் வந்து மேஜிக் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த கார்ட்ஸ் மூலமா இந்த லவர் ஆரக்கல் இந்த டெக்கில் வந்து சில பிக்சர்ஸ்லாம் நான் வந்து புதுசாக ஒவ்வொரு வாட்டி நான் இதை வந்து சஃபில் பண்ணி எடுக்கும்போது அந்த பிக்சர் கிடைக்குது. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது செல்லங்களே. அந்த டிவைன் எனர்ஜி பவர் நம்மளோட அவங்களோட நம்ம ஜேர்னி பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஏஞ்சல் கார்டில் இந்த கார்ட்ஸ் இத்தனை கார்டு இருக்குன்னா 78 கார்ட்ஸ் இருக்குன்னா அந்த கார்டு ஒரு சில டெக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 78 இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இதுக்கும் அந்த மாதிரி ஒரு டெக் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை நம்ம போய்ட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி நம்ம ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிற அந்த விஷயம் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சரும் அந்த வியூ அந்த கார்டே மாறுது, கார்டோட இன்ஃபர்மேஷன். அதனால தான் அந்த புக்கு நான் இது ஆகாஷிக் ரெக்கார்டாகவே நான் கொடுக்க போகிறேன். இனிமேல் வந்து இந்த டெக் வந்து எனக்கு ஆகாஷிக் ரெக்கார்டு தான். ஓகேவா? இதுவும் ஆகாஷிக் ரெக்கார்டு. ஆனால் இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது வந்து எனர்ஜி நான் வந்து அந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த டாபிக் ஏற்ற மாதிரி அது வந்து ரெசனேட் ஆகுது, அதை நான் சொல்கிறேன். ஆனால் பிக்சர் அதே சேம் பிக்சரில் இருக்கும், ஆனால் உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த மீனிங் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதோட அந்த என்ன சிச்சுவேஷனுக்கு எப்படி அந்த கார்டை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியுது இல்லையா, அதை வச்சு நான் சொல்லிவிடுவேன். இப்போது இந்த கார்டில் வந்து கார்டில் இருக்க பிக்சரே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகணுன்னா பிக்சரே மாறுது. நான் சொல்கிறது புரியுதா? இது வந்து ஸ்டாண்டர்டு. இது வந்து நம்ம அலைன் பண்ணி இது சஃபில் பண்ணி அந்த ரீடிங் வரும்போது பிக்சர் எப்படி, இதில் பிக்சர்லாம் அப்படியே தான் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? பட் இது வந்து ரெக்கார்டு, இந்த ஒவ்வொரு வாட்டியும் நான் அது வந்து ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு சில இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன்னா அது தோடை மூலமாக உள்ளே போய் அதை கரெக்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மெத்தட்லாம் வேறு மாதிரி வரும். பட் அவ்வளோ தூரம் நம்ம டேரோட் டெக்லேயே நம்ம வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட் மெசேஜ், ஏன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை தான் நம்ம எடுக்கிறோம். இதுவும் ஆகாஷிக் ரெக்கார்ட் பேஸ் தான். பட் ஆனால் பிக்சர் மாறுதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு மேஜிக் இல்லையா? அமேசிங். இந்த டிவைன் பவர் பற்றி இப்போயாச்சும் நான் இவ்வளோ தூரம் உள்வாங்கி இதை பார்க்குறதுனால தான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நான் சொல்கிறது
இந்த டேரோட் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த புரிதல், நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து இதில் லைனில் இருந்தீங்கன்னா, டிவைன் இதில் இருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சில கோர்சஸ் பற்றி சொன்னேன் நான். ஆரா ஸ்கேனிங் கிளாஸ், அதில் வந்து அதுவும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான். அது எப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆஸ்ட்ரோ பார்க்க முடியும். அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி மூலமாக ப்ரிடிக்ட் பண்ணி பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அதில் இருக்குது. ஓகேவா? அதில் ஜஸ்ட் நீங்கள் ப்ரிடிக்ஷன் மட்டும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த எப்படின்னா நம்மளோட ஜாப் கேரியர்லேருந்து நமக்கு வந்து அப்ராட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை அங்கே வந்து ஃபேமிலியோடு நம்ம வந்து செட்டில் ஆக முடியுமா? சில பேருக்கு வந்து இந்த சர்பதோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, அது மாதிரி வாஸ்து தோஷம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து அதில் எல்லாமே கவர் ஆகிடும். அது ஒரு டாபிக் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் வைஸ் யாராவது ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹீலிங் கொடுக்க முடியும். எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட இடத்துக்கு வர வச்சு தான் நீங்கள் வந்து அவங்கள குணப்படுத்தணும்னு கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் வந்து க்யூர் பண்ண முடியும். அவங்களோட கர்மா அவங்கள பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுதான் அதில் வந்து ஸ்பெஷல். ரெண்டாவது, அதை நாங்கள் வந்து இனிஷியேஷன் பண்ணி உங்களுக்கு தீட்சை கொடுத்து உங்களுக்கு சில ப்ரொடெக்ஷன் மந்த்ராஸ்லாம் நான் கொடுத்து தான் பண்ணுவேன். அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்து தான் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் அந்த இதெல்லாம் நான் சொல்லித்தருவேன். ஸோ அருமையான கிளாஸ். மாஸ்டர் ஆகணும், உங்களையும் சரி பண்ணிக்கணும், உங்கள் ஃபேமிலியை சரி பண்ணிக்கணும், உங்களுக்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மற்றவங்களுக்கு இந்த சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கணும், பண்ணணும், ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆரா ஸ்கேனிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. நான் ரேக்கி கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குது, மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ரேக்கி மாஸ்டர் கிளாஸுக்கு வந்து ஒவ்வொரு படிநிலைகள் இருக்குது, லெவல் இருக்குது. அந்த லெவல் நீங்கள் கிராஸ் பண்ணணும், அதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? பொறுமை, நிதானமாக, நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா பொறுமை தேவை அந்த கிளாஸுக்கெல்லாம். உடனே நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் கற்றுக் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் அப்படிலாம் செய்ய முடியாது அது. ஆனால் ஆரா ஸ்கேனிங் கிளாஸ்க்கு அப்படி கிடையாது. நீங்கள் வித்தின் 3 மந்தில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறிடலாம். வித்தவுட் எனி ஒரு நெகட்டிவிட்டிஸ், எதோட பாதிப்பும் உங்களுக்கு வராமல். அதை தவிர்த்து சில பேர்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ரேக்கி மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து தன்னோட கர்ம வினையை சரி பண்ணிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம தான் மாஸ்டர் ஆகிட்டோம் இல்லையா, மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுப்பாங்க. 1 or 2 லெவல் போகும்போதே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்களோட கர்ம இவங்கள பாதிக்கும். இவங்க வந்து 2nd 3rd தான் லெவலில் இருப்பாங்க, மாஸ்டர் அளவுக்கு போக மாட்டாங்க. அதில் வந்து 2nd லெவல்லையே வந்து இன்னொருத்தரோட ஆரோவோட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய மந்த்ராஸ்லாம் இருக்கும், அதை கொடுத்துட்ருவாங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த மந்த்ராஸை கொடுத்து தான் அடுத்தவங்களோட அந்த கர்ம வினையில் ஈஸியாக மாட்டி மாஸ்டர் அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களால அடுத்தடுத்த கட்டம்லாம் போகவே முடியாது. எவ்வளோ பேர் அந்த அதாவது ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானாக போய் வம்ப தேடிக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. அதில் ஒரு மாஸ்டர் ஆகணும்னா ஒரு நல்ல அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட்லாம் தெரிஞ்சு அடுத்தவங்களோட கர்மாவில் நீங்கள் மாட்டாமல் நீங்கள் உங்களோட கர்ம வினையை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த நிலைகளை நீங்கள் வந்து லெவல் கிராஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு மாஸ்டருக்கான அந்த தகுதியை உங்களோட அந்த கிராண்ட் மாஸ்டர் அதில் கிராண்ட் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. மாஸ்டர்னால் மாஸ்டர் தான், அவ்வளோதான். அதுக்கு ஒரு பெரிய இதுலாம் லெவல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஃபேக்கு. சரியா? கிராண்ட் மாஸ்டர் அது 4th டிகிரி, அதுக்கப்புறம் 5th டிகிரி மாஸ்டர், அவ்வளோதான். 5th டிகிரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். 4th டிகிரி வரைக்கும் தான் மந்த்ராஸ், அதுக்கு மேலெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேக்காக ஏமாற்றிட்டு திரியிறாங்க. இதெல்லாம் நான் வந்து ஏன் இங்கே ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஹீலராக மாறி மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா, நீங்கள் மற்றவங்களோட கர்மாவில் மாட்டாமல் எப்படி பாதுகாப்பாக அதை செய்யணும், எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லித்தருவேன். உங்களுக்கு ரேக்கி தான் பிடிக்குது, ஒரு சிலருக்கு ரேக்கி தான் பிடிக்குது, எனக்கு ரேக்கியில் நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த வழிவகைகளை சொல்லிட்டேன். ஓகேவா? பொறுமையோட நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி நான் சொல்லித்தர மாதிரி ஃபாலோ பண்ணால் மாஸ்டர் கிளாஸ், ரேக்கி மாஸ்டர் கிளாஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் அவ்வளோ நாள்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். இப்போ ரேக்கியில் போனீங்கன்னா அதில் மந்த்ராஸ் இருக்கும், அதை அப்படியே அப்ளை பண்ணணும், அதை அது ஹீலிங்கோட. இது வந்து ஆரா ஸ்கேனிங் அப்படிங்கிறது உங்களோட ஆஸ்ட்ராலஜி படி இருக்கிற பிரச்சனைகள்,
ஆஸ்ட்ராலஜிக்கு அடுத்தது அந்த எரரை எப்படி சரி பண்ணிக்கலாம், வாஸ்து சாஸ்திரம் அந்த எப்படி வந்து உங்களோட வீட்டோட அந்த என்ன சொல்கிறது ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல அழுத்தம் இருந்ததுன்னா எப்படி அந்த வீட்டோட இது வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருந்தால் அது எப்படி உங்களை தாக்கும், அந்த தாக்கத்திலேருந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த சப்ஜெக்டில் கவர் ஆகுது. இதோட டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யாருக்கு என்ன கிளாஸ் வேணும் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. கன்சல்டேஷன் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் பற்றி நல்லா எங்கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டாபிக் கொடுக்கலாம், அதெல்லாம் நான் ஒரு வாட்டி உங்களை அந்த கன்சல்டேஷன் அப்போது அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. சரியா? இது எல்லாமே வந்து தீட்சை மந்திரம் குருக்கிட்டேருந்து இனிஷியேஷன் வாங்கி பண்ணுறீங்க. அதனால் அவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் தாராளமாக இதை கற்றுக்கிட்டு நீங்களும் பயனடையலாம், மற்றவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலாக செய்யலாம். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இங்கே இந்த கார்டு மட்டும் அடிக்கடி நமக்கு வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து நோட்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த புக்கு திறப்பும்போது டிஃப்ரெண்ட்டான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கு போய் சேரணுமோ அதுக்கான அந்த விஷயங்கள் கொடுக்குறாங்க. நன்றி சொல்லணும் அதுக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னோடய ஆகாஷிக் ரெக்கார்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் செல்லங்கள் எத்தனை பேர் பார்த்து பலனடைகிறீங்களோ அது என்னோடய பாக்கியம். நான் அதை கூட என்னோடய இது தான் நினச்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த நல்ல விஷயத்தை நான் கொண்டு போய் ரீச் பண்ணுறேன். நான் என்ற என் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் செய்கிறாங்க. இங்கே நான் என்ற அந்த ஹேமாவா சுமதியா அவங்க தான் இருக்காங்க. அன்னை மலையனூர் அன்னைக்கு நன்றி, என் மகாகாளிக்கு நன்றி, என் கணபதி சுப்பிரமணியருக்கு நன்றி, என் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. தேங்க்யூ.